ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் போன ஆடியோவில் அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதி மாலிக் கபூர் தென்னாட்டிலெல்லாம் கொள்ளையடித்த எல்லா பொக்கிஷத்தையும் டெல்லி எடுத்துகிட்டு போய் சேர்த்து அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட ஒப்படைச்சான்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக 5 வருஷத்தில் இந்த அலாவுதீன் கில்ஜி நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறான். அதே வருஷம் இந்த மாலிக் கபூரும் பகைவர்களால் கொல்லப்பட்டுறான். அதுக்கப்புறம் மெல்ல இந்த கில்ஜி வம்சம் அழிய ஆரம்பிச்சிருது, அவர்களுடைய புகழும் மங்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் 1320-21 துக்ளக் வம்சம் டெல்லி சுல்தானா அரியணை ஏறின கையோட தென் திசையில் இருக்கிற நாடுகளெல்லாம் திரும்பவும் அடிமைப்படுத்தணும், கில்ஜி இறந்த பிறகு வரி செலுத்தாத நாடுகளை திரும்பவும் வழிக்கு கொண்டு வரணும்னு முதல் துக்ளக் சுல்தான், அவன் பேர் கியாசுதீன் துக்ளக் முடிவு செய்கிறான். அதுக்காக அவன் உலுக்கான் அப்படிங்கிற இளவரசனை அழைக்கிறான். அவன்தான் பின்னாட்களில் மேட் கிங்குன்னு அழைக்கப்பட்ட முகமது பின் துக்ளக்கு. அந்த உலுக்கானையும் அவனோட ஒரு பெரும்படையையும் தென்னாட்டை நோக்கி அனுப்பி வைக்கிறான் இந்த முதல் துக்ளக்கு. அந்த முகமது பின் துக்ளக் ஒவ்வொரு நாடாக ஜெயிச்சுக்கிட்டே வர்றப்போ தான், பாண்டிய நாட்டை பிடிக்கிற நோக்கத்தில் வர்றப்போ தான் ஸ்ரீரங்கம் கோயிலை அடையிறான். அங்கே நீட்டி நிமிர்ந்து படுத்துட்ருக்கிற ரங்கநாதரையும் காணோம், 60 வருஷங்களுக்கு அப்புறம் சேர்ந்த அழகிய மணவாளர் சிலையையும் காணோம், நகைகளையும் காணோம். அந்த சமயத்தில் அங்கே ஏதோ ஒரு உற்சவம் நடந்துகிட்ருக்கு. ஏறத்தாழ ஒரு 12,000 பக்தர்கள் அங்கே கூடியிருந்தாங்க. அவங்கள நோக்கி அந்த சுல்தான் மிரட்டுறான், எங்கே உங்கள் சிலை, அதை எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை காட்டி கொடுக்கலைன்னா என்றைக்குமே நீங்கள் அதை பார்க்க முடியாதபடி செஞ்சிருவேன், உங்கள் எல்லாரையும் இப்பயே கொன்னுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். அந்த பக்தர்களுக்கெல்லாம் பக்தி மட்டும்தான் தெரியும், கத்தி பிடிக்க தெரியாது. வேதம் படிக்கத்தான் தெரியும், பிறரை வேதனைப்படுத்த தெரியாது இல்லையா? அதனால் அவங்கள கொல்ல போகிறதா மிரட்டினா, தேவைப்பட்ட ஒருத்தர் 2 பேரை கொன்னுட்டோன்னா பயந்து போய் பெருமாளை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போடுறான் அந்த முகமது பின் துக்ளக். இப்போ நமக்கே ஒரு டவுட் வரும், ஓகே துக்ளக் வர்றது முதல்லையே தெரியும், அதனால் உற்சவர் நகைகளெல்லாம் மறைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பெரிய பிரம்மாண்டமான மூலவரை எப்படி மறைச்சிருப்பாங்க, மறைக்கக்கூடிய சைஸ்லேயே அவர் இருக்கார் அப்படின்ட்டு நமக்கு டவுட் வருது இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா சுவரே கட்டி விட்டார்கள். மூலவருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சுவரே கட்டிவிட்டார்கள். அதற்கு வண்ணமடித்து சித்திரங்கள் தீட்டி இதற்கு பின்னால் தான் ரங்கநாதர் இருக்கிறார் என்பதையே மறைத்து விட்டார்கள். அதே மாதிரி ரங்கநாயகி தாயார் சந்நிதியிலையும் சுவத்தை கட்டி தாயாரையும் மறைச்சிட்டாங்க. ஆனால் 1311 நடந்துச்சு இல்லையா முதல் படையெடுப்பு இந்த மாலிக் கபூர் தலைமையில். அப்போ இந்த மூலவரை எப்படி காப்பாற்றினாங்க? ஏன்னா அவன் வர்றது இவங்களுக்கு முதல்லையே தெரியாது. அப்படின்னா இந்த முதல் படையெடுப்புக்கும் இந்த 2ஆம் படையெடுப்புக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த முதல் படையெடுப்பில் அவங்களுடைய நோக்கமே கொள்ளையடிக்கிறது ஒன்று தான், தங்கம் பொக்கிஷம் கொள்ளையடிக்கிறது, இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் இந்த 2ஆம் படையெடுப்பில் கொள்ளையடிக்கிறது மட்டும் அவங்களுடைய நோக்கம் இல்லை. சாமி சிலைங்களை உடைக்கிறது, கோயிலை உடைக்கிறது, இங்கே இருக்கிற இந்து வழிபாட்டு முறையையே ஒழிக்கணும்னு அந்த நோக்கத்தோடு தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த நோக்கத்தோடு தான் இந்த முகமது பின் துக்ளக் வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு தான் மூலவரையே சுவர் எழுப்பி மறைச்சிட்டாங்க. சரி, மூலவரை மறைச்சாச்சு. அடுத்து உற்சவர் சிலையை முன்கூட்டியே இவங்க இடம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த விஷயத்துக்கெல்லாம் மூல வழிகாட்டிகள் யாருன்னா வைணவர்களுடைய மிகப்பெரிய முக்கிய 2 ஆச்சாரியார்கள். வைணவத்தில் வடகலை தென்கலைன்னு 2 பிரிவுகள் உண்டு. வடகலையை பின்பற்றவர்கள் நாமத்தில் கீழே பாதம் இருக்காது. அதை தவிர அந்த நாமத்துக்கு நடுவில் மஞ்சள் கலரில் ஒரு நாமம் இருக்கும். தென்கலையை பின்பற்றுபவர்களுடைய நாமத்தில் கீழே பாதம் இருக்கும். நடுவில் இருக்கிற நாமம் சிவப்பு கலரில் இருக்கும். இதை தவிர வடகலைக்கும் தென்கலைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. இந்த 2 பிரிவுகளுக்குமான ஆச்சாரியார்கள் இந்த படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் கோயிலில் தான் இருந்தாங்க. அங்கே ஏதோ ஒரு பெரிய உற்சவம் நடந்துட்டு இருந்ததுனால 12,000 பக்தர்கள் அங்கே கூடியிருந்தாங்க. அப்போ தான் சரியாக இந்த துக்ளக் படை அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சது. அவங்க அந்த 12,000 பக்தர்களுக்கும் அந்த சமயத்தில் ஒன்று அறிவுறுத்தப்படுது. என்னென்னா, ஒரு டீம் உற்சவர் சிலையை எடுத்துக்கிட்டு ஏற்கனவே மதுரையை நோக்கி புறப்பட்டுட்டாங்க. நீங்கள்லாம் உயிரை கொடுத்தாவது அந்த அழகிய மணவாளர் சிலையை காப்பாற்றணும். அந்த சிலையோடு அந்த மதுரைக்கு கிளம்பினவங்க இந்த துக்ளக் படைக்கிட்ட சிக்கிட்டாங்கன்னா அந்த சிலையை காப்பாற்ற முடியாது. அதனால் இந்த கோயிலுக்குள்ளேயே சிலை இருக்கிறதா பாவனை செஞ்சுக்கிட்டு இந்த படையை கோயிலுக்குள்ளே நுழைய விடாமல் நீங்கள்லாம் சேர்ந்து தடுக்கணும். அப்படி ஒரு 2 நாள் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா சுவாமியை அதுக்குள்ளே பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிள்ளை நோக்காச்சாரியார்ன்ற தென்கலை ஆச்சாரியார் அவருக்கு வயசு 118 வயசு. அந்த தள்ளாத வயசுலேயும் அவர் மதுரையை நோக்கி பயணமாறாரு. அந்த சிலையோட கூடவே சில சீடர்களையும் சேர்த்துக்கிட்டு. அதே சமயத்தில் இந்த 12,000 பக்தர்களும் இந்த துக்ளக் படை கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கோயிலை சுற்றி நின்று போராடுறாங்க. அப்படியும் அந்த படை கோயிலுக்குள்ளே புகுந்து மூலவரையும் உற்சவரையும் நகைகளையும் காணாததுனால கோபம் அடைஞ்சி மற்ற உபசன்னதிகளுடைய சிலைகளை எல்லாம் உடச்சி சின்னாபின்னமாக்குறாங்க. அந்த 12,000 பக்தர்களையும் சிறப்பிடிச்சு சிலைகள் நகைகள் எல்லாம் எங்கே அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எங்களுக்கு பரமபதம் நிச்சயம், கண்டிப்பாக உனக்கு அடிபணிந்து பதில் சொல்ல மாட்டோம் என்று துணிஞ்சு நிற்கிறாங்க. அவனா இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக கொன்னா ஒருத்தராவது உயிருக்கு பயந்து உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி அவனுடைய படைகளுக்கு கட்டளையிடுறான். என்னன்னு அவங்களுடைய தலையையெல்லாம் வெட்டும்படி கட்டளையிடுறான். 12,000 தலைகளும் உருண்டுருது. ஆனால் யாருடைய வாயிலிருந்தும் பெருமாள் எங்கே அப்படின்றதுக்கு பதில் வர்றதில்லை. இவர்களுக்கு ஈமச்சடங்குகள் முடிக்கிறதுக்கே பல மாதம் ஆயிடுச்சான். ஆனால் இந்த கோயிலுடைய வரலாற்றில் என்ன இருக்குன்னாக்கா 12,000 திருமுடி திருத்திய கலாபம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட சுவாமிக்காக உயிரை கொடுத்த இவங்களுக்கு ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திதி கூட கொடுத்துட்ருக்காங்க. உற்சவர் சிலை என்ன ஆச்சுன்னா, மதுரை அழகர் கோயில் அருகில் இந்த சிலையை பிள்ளை நோக்காச்சாரியார் ஒளிச்சு வச்சுருந்தார். அதுக்கப்புறம் துக்ளக் படை பல பிரிவுகளாக பிரிஞ்சு இதை தேடுறதை உணர்ந்து சுவாமியை எடுத்துக்கிட்டு திருநெல்வேலியை நோக்கி பயணப்படுறாங்க. அந்த மாதிரி போகும்போது இந்த பிள்ளை நோக்காச்சாரியார் பரமபதம் அடைஞ்சிட்றாரு. அவருடைய சீடர்கள் இந்த சிலையை தூக்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் திருநெல்வேலியில் மறைச்சி வைக்கிறாங்க. அப்புறம் கர்நாடகா, கேரளா அப்படின்னு பல இடங்களில் சுற்றிட்டு கடைசியில் திருப்பதிக்கு சென்று இந்த சிலை சேர்கிறது. 48 வருஷம் இந்த கோயிலில் இந்த சிலை இல்லை. 1371 வரை திருப்பதியில் தான் இருந்தது. அப்புறம்தான் இது ஸ்ரீரங்கம் சேர்ந்தது. இந்த வேதாந்த தேசிக சுவாமிகள் அப்படின்றவர் வடகலை ஆச்சாரியார். அவர் இந்த
துக்ளக் படை வந்து இந்த கோயிலுக்கு வந்தப்போ ராமானுஜர் முதலிய பெரியவர்கள் எழுதின பொக்கிஷங்களான ஓலைச்சுவடிகளை எல்லாம் தன்னுடைய பின்குடுமியில் கட்டி முடிஞ்சு வச்சுக்கிட்டு பெணங்களுக்கு நடுவில் போய் படுத்துக்கிட்டாராம். அதை தவிர 2 குழந்தைங்களுடைய உயிரையும் காப்பாற்றுறாராம். அப்புறம் அதை மறுநாள் காலையில் எடுத்து பின்வரும் சந்ததிகள் பயன்படுற மாதிரி அதை வந்து கொடுத்தாராம். இந்த சுல்தான்களுடைய அந்த டெல்லி சுல்தான் துக்ளக்குடைய படை எப்படி முடிவுக்கு வந்ததுன்னா, பாண்டிய நாட்டை வந்து சுல்தான்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு அவங்களே ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு தலையெடுக்கும்போது ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற 2 சகோதரர்கள் வந்து இந்த சுல்தான்களை விரட்டி நாயக்கர்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. இந்த புக்கரருடைய மகன் குமார கம்பனன் வந்து ஆட்சி பண்ணுற சமயத்தில் தான் செஞ்சி மன்னன் கோபண்ணனுக்கு வந்து திருப்பதியில் இருந்த சிலை அனுப்பி வைக்கப்படுது. அவர் சில காலம் இதை பூஜை செஞ்ச பிறகு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கே கொண்டு போய் சேர்த்துட்றாரு. இப்படியாக கடைசியாக மீண்டும் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கே வந்து சேர்கிறது இந்த அழகிய மணவாளர் சிலை. எவ்வளவு திருப்பங்கள் பாருங்கள்! பெருமாளுக்கே இந்த நிலை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். இந்த கோயிலில் மொத்தம் 21 கோபுரங்கள் இருக்குது. அதில் ஒரு கோபுரம் மட்டும் வண்ணம் பூசப்படாமல் வெள்ளையாகவே விடப்பட்டு வெள்ளை கோபுரம் அப்படின்னே அழைக்கப்படுது. ஏன் அது மட்டும் அப்படி காணப்படுது அப்படிங்கிறத வந்து அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம்.